பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கலாம். உலகத்திலேயே பலசாலியான சிம்சோனாக இருக்கட்டும், இல்லை ஞானியான சாலமோனாக இருக்கட்டும், 2 பேரும் விழுந்து போனது லஸ்ட், விபச்சாரத்தில் தான் விழுந்து போனாங்க. வெளியரங்கமாக ஃபிசிக்கலாக நம்ம செய்கிற பாவம் நிறைய இருக்கலாம். ஆனால் சிந்தையிலேயே நம்முடைய மனதளவிலேயே பாவத்தை செய்யக்கூடியது விபச்சாரம் மட்டும்தான். ஸோ இந்த லஸ்ட்டை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? ஒரே வழி தான், பாவத்தை விட்டு ஓடுங்க. யோசிப்பு அவருக்கு சோதனை வரும்போது தான் அவர் இதான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கற்றுக் கொடுத்தது தான். நம்ம இதை மத்தியில் பார்க்க முடியும். ஸோ பாவத்தை முக்கியமாக இச்சையை விட்டுட்டு ஓடுறது தான் அதை தப்பிக்கிறதுக்கான வழி. அதை விட்டுட்டு சோதனை நான் மோதி பார்த்துடலாம், நான் மேற்கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறதுலாம் இந்த விஷயத்துக்கு லஸ்ட்டுக்கு செட் ஆகாது. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, விழுந்து போனது இந்த லஸ்ட்டில் தான். ஸோ முக்கியமாக இதை நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சபையில் இருக்க ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், சபையில் இருக்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக சர்ச்சில் இருக்க யூத்தாக இருக்கட்டும், இல்லை அதிகமாக சாத்தான் தந்திரமாக தாக்குறது இந்த லஸ்ட்டு மூலியமாக மட்டும்தான். ஸோ உங்கள் மூலியமாக உங்கள் ஊழியத்தை அவனால் தடுத்து நிறுத்த முடியும். முக்கியமாக நிறைய பேர் விழுந்து போகிறது இதில் தான். லஸ்ட்டு உங்களை பின்தொடருது அப்படின்னா தயவு செய்து திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. God bless you.